கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். ஃபுல் காஸ்பல் சர்ச் இன் இந்தியா, வெள்ளூர். அல்லேலூயா. 4/2/2024 ஆராதனை வேலையை தேவன் ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆராதனை தேவனை துதிப்பதும் மனு வர்க்கத்தை ஆசீர்வதிப்பதும். தேவனை மாத்திரம் துதிப்பதல்ல, ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கும் கிறிஸ்துவை கொடுத்து நாம் பரிபூர்ணமான ஆராதனையை நாம் ஆராதிக்க வேண்டும். நிறைய பேர் தேவன் தேவன் சொல்லிட்டு ஆராதனையில் மனுஷனை நினைக்கவே மாட்டாங்க. அது புத்தி கெட்ட ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை என்னன்னா, ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. தேவன் தனக்கு உலகத்துக்கு இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை கொடுத்து ஆராதிப்பது தான் புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஆராதனை பண்ணினார், ஜபம் பண்ணினார், தோத்தரித்தார், எல்லாமே பண்ணார். கிறிஸ்து கடத்த எல்லா காரியத்தையும் பண்ணார் கல்வாரி சிலுவையிலே. நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பிதாவே உம்முடைய கையில் ஆவியை ஒப்பித்து ஜீவனை விட்டார். அதே மாதிரி மனு வர்க்கத்துக்கும் அதே ஜீவனை கொடுத்தார். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அந்த ஆராதனை நிமித்தமாக உலகத்தையே ஜெயித்தார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவன் ஆராதனை செய்யும் போது அவன் உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும், மரணத்தை ஜெயிக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கும் போது சத்ருவை ஜெயிக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆராதனை, ஜபம், துதி என்றால் தேவனை மாத்திரம் நினைத்து கொண்டு செய்வதல்ல, முழு உலகத்தையும் மனு வர்க்கத்தையும் நாம் சிந்தையில வைத்தவர்களாக நாம் ஆராதிக்க வேண்டும். இன்றையும் இந்த ஞாயிறு ஆராதனையில் மட்டுமாய் தேவன் பாடல் வேலை, துதி வேலை, சோத்திர வேலையை தேவன் ஆசீர்வதித்தார். இப்போது நாம் தேவ செய்தியின் வேலைக்கு வந்திருக்கிறோம். இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் சிலுவையும் இயேசுவின் ஜீவனம். சிலுவை, இயேசுவின் ஜீவன். இந்த அடிப்படையில் தான் நாம தியானிக்க போகிறோம். இயேசு சிலுவையை ஜெயித்தார்னு பார்க்கிறோம். அதே போல நாமும் சிலுவையை அவருடைய ஜீவனை கொண்டு ஜெயித்து இந்த உலகத்தில் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். எடுப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போ மத்தேயு 10:38 இயேசு சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், இயேசுவை பின்பற்றணுமா? ஆமா. உலகம் சிலுவையிலே நம்மை அறைகிறது. உலகத்தில் பிசாசு சிலுவையை எல்லாருக்கும் வைத்திருக்கிறான். ஆமா, சிலுவைனா அது சந்தோஷமான விஷயம் கிடையாது. சிலுவையில எல்லா கேடுபாடுகளும் வந்தது இயேசுக்கு. அதனால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்குது. பொல்லாங்கனாகிய பிசாசு சிலுவையை நம் மீது சுமத்துகிறான். பாவங்களையும், சாபங்களையும், மரணங்களையும், தரித்திரங்களையும் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், இந்த சிலுவை எடுத்துட்டு இருக்கிறான். ஏற்கனவே யாரும் நீங்க சிலுவை இல்லைன்னு சொல்ல முடியாது. என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில், ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து, அதுதான் சிலுவை. பாவம் செய்து தேவ மகிமையிட்டாவே சிலுவை தான். இந்த சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றினால், அந்த இயேசுவை பின்பற்றினால், இயேசுவின் ஜீவனை பின்பற்றினால், அந்த பாவத்தையும் தேவ மகிமை அற்ற காரியங்களை நீ ஜெயித்து உலகத்திலே வெற்றி வாழ்க்கை வாழ்வாய். அதான் சொல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றாதவன் பிசாசுக்கு பாத்திரன். ஏற்கனவே சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறான். இயேசு எனக்கு வேண்டாம் என்று இயேசுவை புறம்பாக தள்ளிவிட்டு அவர் சிலுவையே சுமந்து சிலுவையிலே மரித்து சிலுவையிலே பாதாளத்திலே போயிடறான். அப்ப சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு பாத்திரனாய் இருக்கிறான். அந்த சிலுவையில தான் இயேசு எல்லாருடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஜீவனை கொடுத்துதான் அந்த சிலுவையை ஜெயித்தான். அல்லேலூயா. அந்த இயேசு ஜீவனை தேவன் தனக்கு முழு கொடுத்துதான் அந்த பாவத்தை, அந்த சாபத்தை, அந்த மரணத்தை, அந்த பாதாளத்தை எல்லாத்தையுமே ஜெயிச்சார். அல்லேலூயா. அடுத்த வசனம் மத்தேயு 16:24 படிக்க.
இங்கிலீஷ் படி பார்ப்போம். மத்தேயு 10:38 படிங்க. இங்கிலீஷ் என்ன போட்டு பார்ப்போம், சத்தமா படி. மத்தேயு 10:38. Matthew 10th chapter 38 verse. And he who does not take his cross and follow after me is not worthy of me. அப்போ என்னை பின்பற்றாது என்ன பண்ணுது? ஃபாலோ பண்ணணுமா? அல்லேலூயா, கையை தட்டு. அல்லேலூயா, ஃபாலோ மீ. இயேசு சொல்றாரு, சிலுவைக்குதா, மரணக்குதா, வியாதிக்குதா, கொள்ளை நோய் வந்துச்சா, வறுமைக்குதா, கடன் தொலைங்க, ஃபாலோ மீ. என்ன ஃபாலோ பண்ணு, ஜீவனை ஃபாலோ பண்ணு. ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. சூழ்நிலை மாறாம இருக்காது, தேவத்துவம் வராம இருக்க மாட்டான், அற்புதம் நடக்காம இருக்காது. சிலுவையை சுமந்து கொண்டு கவலைப்படாத. ஏற்கனவே சிலுவை சிலுவை சிலுவை, வியாதி, வறுமை, தரித்திரம், பாடு, உபத்திரம் நினைச்சு கவலை. ஏசு அதுதான் கவலைப்படாதே. ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. என்ன ஃபாலோ பண்ணு. ஃபாலோ பண்ணதுல அவர் என்ன சொல்றாதோ அதன்படி செய்யுது. தண்ணி திராட்சமா மாறினோம். அவமானம், வெக்கம். காணாவூர் கல்யாணத்துல அவமானம், வெக்கம், அது ஒரு சிலுவை பாருங்க. கல்யாணம் பண்ற முதல் நாள்ல மாப்பிள்ளை பொண்ணுக்கு காணாவூர்ல கல்யாணம் என்ன, திராட்சை என்ன ஆயிடுச்சான், காலியாகி போயிட்டான். ரொம்ப முக்கியமான ஐட்டமா. பாதி பதில திராட்சை காலி, அவமானப்படுத்துவாங்க. வெக்கம், அவமானம். நம்ம திருமணத்துல பாதி பதில சாப்பாடு டோட்டலா காலியாக, இன்னும் 1000 பேர் 2000 பேர் வந்துட்டாங்க. 1000 பேருக்கு தான் சாப்பாடு, மீது 1000 பேர் சாப்பிடாதே இருந்தாங்க. எப்படி இருக்கான்? பரிதாபமா இருக்கும். அதான் அவமானம் சொல்றது, அதான் சிலுவைன்னு சொல்றது. ஆனா இயேசு அங்க இருந்தார் பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுத்தாக்கா அங்க தண்ணி கூட திராட்சமா மாறி ஒரு மிராக்கிள் அங்க நடக்கும். கிறிஸ்துவை தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகம் கொடுத்தா அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்காம தேவதூதன் வந்து அங்க குறைவை நிறைவாக்குவார், அவமானத்தை வெக்கத்தை நீக்குவார், அங்க சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகுன்னு பாக்குறோம். ஆனாதான் இயேசுவை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லப்படுது. இப்போ மத்தேயு 16:24 படிங்க. ஆமா, இங்க பாருங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறோம். இயேசுவை பின்பற்றினாக்கா சிலுவை சுக்குநூறா போடும். ஆமா, இயேசு ஜீவன், டுனாமிஸ் ஃபயர், இயேசு சுசரீரம், இயேசு ரத்தம். தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக்கா அந்த சிலுவை 3 நாள்ல இயேசுக்கு சின்ன பெண்ணமா போச்சு. சாப, பாவம், மரணம், தரித்திரம், வேதாளம், மாதாளம் எல்லாம் சுக்குநூறா போயிடுச்சு பாருங்க. ஆனாதான் நீங்க ஜீவுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கு. படிமா மேத்யூ 14. Then Jesus said to his disciples, if anyone decides to come after me, let him deny himself and take up his cross and follow me. ஆமா, follow me. அப்போது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஆமா, தம்முடைய சீசர்கள், சீசன்னா குருவை ஃபாலோ பண்றதுதான் சீசன். குரு ஜீவனாகிறார்னா சீசனும் ஜீவனா மாறணும். இவன் நன்மை தீமையா இருந்தானாக்கா இவன் மேப்பிடியான். பிசாசு ஒரு குரு, அவன் நன்மை தீமை அறியத்தக்கவன் உன்னையும் நன்மை தீமையா மாத்திட்டான். ஆதாமியாவால அந்த பிசாசு குருக்கு துணை போனீனாக்கா உன் வாழ்க்கை ஃபுல்லா சிலுவைதான். எழுதி வச்சுக்கலாம் நெத்தில, பாவத்தின் சம்பளம் நரகம் தான் வாழ்க்கையில. என்ன படி, என்ன பணம், காசு எதுனாரு, சிலுவை உன்னை விட்டு ஓடாது. இப்போ அப்போது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். அது கூட பாருங்க, கேட்கிறேன், சாய்ஸ் கேட்கிறாரு. வர விருப்பமா, என்னை பின்பற்றி வர விருப்பமா, மேய்பிடியா பிசாசு பின்பற்றி போக விருப்பமா? இல்லைங்க, எனக்கு ஏசு வேணாங்கட்டாக்கா பிசாசை பின்பற்றி போவாய், அவனுடைய சிலுவையை நல்லா போட்டு சுமத்துவான். சிலுவை என்றால் என்ன? அவமானம், குறைவு. அங்க தேவனே கிடையாது, பசுத்தா தேவதோட பிரசன்னமே கிடையாது. முழுக்க முழுக்க பிசாசின் ஆவினால் ஏற்பட்ட வாழ்க்கை தான் சிலுவை. அப்போ ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த என்னை என்ற அண்டர்லைன் போடுங்க. இயேசு பின்பற்றுங்க. அந்த இயேசு வெத்தி இயேசு கிடையாது. அந்த இயேசுக்குள்ள வானதமும் சகல அதிகாரங்கிறது, பரலோகங்கிறது. இயேசு நன்மைத்தையும் அறியத்தக்க நாடைய வழி சத்தியமோ தேவனமோ இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. அப்போ இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் இருந்தா நீங்க சிலுவையை கடந்து வரலாம், சிலுவையை ஜெயிக்கலாம் பார்க்கலாம். அதுதான் இதுக்கு தலைப்பு என்னன்னா சிலுவையும் ஜீவனம். இன்னொரு தலைப்பு பாருங்க, பாவமும் ஜீவனம். இன்னொரு தலைப்பு பாருங்க, மரணமும் ஜீவனம். இன்னொரு தலைப்பு பாதாளமும் ஜீவனம். அப்படியே மாதிரி கோலியாத்தும் தாவீதும்.
ஆமானும் எஸ்ஸரும், பார்வோனும் மோசேவும். இந்த கோலியாத்து, இந்த ஆமானு, இந்த பார்வோன் எல்லாம் சிலுவைக்கு அடையாளமாகறாங்க. அழிக்கிற சக்தி. கோலியாத்து என்ன பண்றான்? ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் நீதிமானாக இஸ்ரவேல் காணியர் புறஜாதி பெலிசியன் கோலியாத்து. அவன்கிட்ட சிலுவை இருக்குது, கொல்லுவ வெல்லுவன் வரான். ஆனா தாவீது நீயோ நிதி இஸ்ரவேல் கர்த்தரோட நாமத்தினால போறான். கோலியாத்து ஜெயிச்சானா? தாவீது ஜெயிச்சானா? தாவீது தான் ஜெயிச்சான். இயேசு ஜீவனால நிரம்பின தாவீது அவ்வளவு பெரிய கோலியாத்தை அவன் மரணத்தால் நிரம்பி இருக்கிறான். உங்க வாழ்க்கையில கூட கோலியாத், ஒவ்வொருடைய வாழ்க்கையில கோலியாத் இல்லாம இல்லை. ஆதாம் மூலமா பிறந்தவன், கூட பிறந்த அண்ணன் தம்பி மாமன் மச்சானா இருந்தா கூட சரி, சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, கோலியாத்து தான். இயேசு வேணான்னு யாராவது சொன்னாங்கனாக்கா அவங்க கோலியாத்தா தான் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா சிலுவையை உங்க எதிர்க்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அவனை ஜெயிக்கணும். இயேசு ஜீவனை பரிவர்த்தனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தால் உடைய ஒரு பாவ மனுஷனை, ஒரு அக்கிரமமான ஒரு மனுஷனை, ஒரு பிசாசு பிடித்த மனுஷனை நீ ஜெயிக்கவே முடியாது. ஆனால் தான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு ஒவ்வொரு மனுஷனுக்கு கொடுத்தாயானால் நீ ஒரு தாவீது. எல்லா கோலியாத்தையும் ஜெயிப்பாய். பாவம் ஒரு கோலியாத்து, சாபம் ஒரு கோலியாத்து, மரணம் ஒரு கோலியாத்து, எல்லாத்தையும் ஜெயிப்பாய். நீ தாவீதை போலவே இருப்பாய். கையத்தை அல்லேலூயா. அப்போ 20வது அதிகாரம் 19வது முடிங்க. மத்திய 20:19. மத்திய 20:19. அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அதாவது ஆகிலும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கணும். இப்ப ஏற்கனவே நம்ம ஆதாம் வழியா பிறந்து நம்மளை பரியாசம் பண்றாங்க, வாரினால் அடிக்கிறாங்க, ஒப்புக்குனாங்க. நம்ம அப்பா அம்மாவே, என் தாய் என்னை பாவத்தில் யாரு? எங்க அப்பா ராமேசுக்கு, எங்க அம்மா ராணி அம்மா. பெத்தது பாவத்தில் கருது புறஜாதிய உலகத்தை விட்டுட்டாங்க. என்ன அப்பா அம்மாவே இப்படி செய்யறாங்க. ஏன்னா அப்படிதான் செய்ய முடியும். ஆதாம் ஏவாள் வழியா வந்தவங்க அப்படிதான் செய்வாங்க. இப்போ ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு இருந்திருப்போம். 3ஆம் நாளிலே நான் உயிரோடு உலகத்தை பாவத்தெல்லாம் ஜெயித்து உயிர் செய்த வல்லமே நான் பெற்றுக்கணும்னா இப்போ ஏசு அப்பா கிட்ட நான் வரணும். எங்க அப்பாவே போதும்னு இருந்தேனாக்கா சிலுவையை ஜெயிக்க முடியாது, மரணத்தை ஜெயிக்க முடியாது, தரித்திரத்தை ஜெயிக்க முடியாது, பாதாளத்தை ஜெயிக்க, பிரச்சனையை ஜெயிக்க முடியாது, பிரச்சனையை பேச பண்ண முடியாது. இப்போ ஏசு அப்பா கிட்ட வரணும். அப்படி அப்பத்தையும் திராட்சை சுத்தி நான் பானம் பண்ணணும். நன்மத்தையும் அறியத்தக்க கனிபிச்சு தான் எங்க அப்பா அம்மா ஆதாம் ஏவாள். இப்போ பிசாசிட்ட புறஜாதி ஒப்பச்சிருக்கிறாங்க. உன்னை உலகத்தில் பேஸ் பண்ணோம், பிரச்சனை பேஸ் பண்ண, வியாதி, தரித்திரம், அவமானம், வெக்கம் எல்லாம் வந்து மோதுது பாரு. எல்லாருக்குள்ள வருது, இல்லாதவன் யாருமே கிடையாது. இப்போ ஏசு அப்பா கிட்ட வரணும். என்னை பின்னை பாலோமி. இப்போ இயேசு ஃபாலோ பண்ணாதான் இந்த சிலுவையை ஜெயித்து உயிர்த்த இந்த வல்லமை பெற, மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து தரித்திரத்தெல்லாம் ஜெயிக்க முடியும். அதுல கையெழுத்து அல்லேலூயா. அப்போ இயேசுவை பின்பற்று, அதான் சிலுவையும் ஜீவனும். அப்போ இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய மார்க்கால இந்த வேலை தான் செய்தார். எங்க போனாலும் சிலுவை, யாரை பார்த்தாலும் சிலுவை. ஏன்னா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டாங்க. அன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு 2024 பிப்ரவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்க. உலகத்தை கிராமம் பட்டணத்தோடு போய் பாருங்க. எல்லாம் சிலுவை. அதே வியாதி, அதே வறுமை, அதே தரித்திரம், அதே அவமானம், வெக்கம், கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, பிசாசு கிரியை, பலவிதமான சோதனை, பலவிதமான நிந்தனை, அவமானங்கள், நிந்தைகள் உலகத்துல சிலுவையால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பாவங்களும் சாபங்களும், பாவங்களும் சாபங்களும், மரணங்களும், தரித்திரங்களும், வியாதிகளுமா இருக்கிறது. அப்போ இயேசுவை பின்பற்றியே ஆக வேண்டும். இயேசுவை பின்பற்றி அந்த சிலுவையை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, யாராவது ஹெல்ப் பண்ணுப்பா. அப்போ இயேசுவை பின்பற்றினால் நீங்கள் சிலுவையை ஜெயிக்கலாம். ரொம்ப சூப்பரான வெளிப்பாடு பாருங்க. ஐயா உலகம் பொருளாக இருக்குது, ஐயா ஐயா கஷ்டமாக இருக்குது, ஐயா வறுமையா இருக்குதுங்க, ஐயா பயப்படாதீங்க, இயேசுவை பின்பற்ற. ஐயா இயேசு ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்து பாரு. ஐயா கோலியாத்து தலை உருளும். அல்லேலூயா. அவ்வளோ
அவ்வளவு பெரிய கோலியாத்தை சின்ன கூழாங்கல்லாலே செத்து போயிடுறான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மீது விழுமோ அவன் நசுங்கி போவான். இந்த கல் எவன் மீது விழுமோ அவன் நசுங்கி போவான். அல்லேலூயா. அது கேமரா. அதனால பயப்படாதீங்க, சின்ன கூழாங்கல் தான். ஆனா நீ ஜீவன் உள்ளவனா இருக்கணும். இந்த கவனிங்க, சின்ன கூழாங்கல்லே போதும் கோலியாத்தை மேற்கொண்டதுக்கு. ஆனா நீ எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். ஆமா, கோலியாத்து வட்டானே சொல்லி அவனை பகைக்கிறது, சபிக்கிறது, நிந்திக்கிறது இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கோலியாத்தே உனக்கு கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்கிற, இயேசு சரி, இயேசு ரத்தத்தை கொடுக்கிற, இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை கொடுக்கிற. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. பொல்லாத மனிதர் இருக்கிறானாக்கா அவனை நினைச்சு பயப்படுறதோ கவலைப்படுறதோ நீ ஒரு எதிர்ப்பு காட்டுறதோ இருக்கக்கூடாது. இயேசு நாம பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறோம். உங்களுக்கு இருக்கிற எங்களுக்கெல்லாம் இருக்க குடும்பத்தில் வேலை செய்ய பகைக்கிறோம், சபிக்கிறோம், நிந்திக்கிறோம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட மாம்சத்துல சில காரியங்கள்லாம் வழக்காடுறது உண்டுதான். ஆனாலும் முழங்கால் படிக்கிட்டு இயேசு கிறிஸ்து ஆவணவ பரலோகத்தையே இவனுக்கு செட்டில்மெண்ட் ஏது வைக்கணும்னு சொல்லும் போது சூழ்நிலையே மாறுது. தேவதூர் வராங்க, அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்குது. அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தத்தை தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை கொடுக்க 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 நீ சிலுவையை ஜெயிப்பாய், பாவத்தை ஜெயிப்பாய், மரணத்தை ஜெயிப்பாய், பாதாளத்தை ஜெயிப்பாய், கோலியாத்தை ஜெயிப்பாய், ஆமானை ஜெயிப்பாய், பார்வோடையும் ஜெயிப்பாய். கையெழுத்து. அல்லேலூயா. அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க, மார்க் 8:34 படிங்க. மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவனின் பின்னே வர விரும்பினார். அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சரி, அப்போ மார்க் 15:13 படிங்க. மார்க் 15:13. மார்க் 15:13. அவனை சிலுவையில் அறையும் என்று படி படி. அதான் மார்க் 15:13 படிங்க. அவ்வளவுதானா? அப்போ மார்க் 15 என்ன சொல்றாங்க பாருங்க. இயேசு பார்த்து ஜனங்க பாவ மனுஷனுடைய நிலைமை பாருங்க. மார்க் 15:13 அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார். இங்கிலீஷில் படிமா. மார்க் 15:13. அப்போ அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு, இங்க பாருங்க மனுஷனுடைய நிலைமை பாருங்க பிரியமான. ஆதாம் வழியா பிறந்தவனுடைய வாழ்விலிருந்து என்ன வந்து பாரு, அவனை சிலுவையில் அறையும். அதான் அவனுக்கு தெரியும். இந்த கவனிக்க, முக்கியமான சத்தியத்தை சொல்றேன். அவனை சிலுவையில் அறையும். ஏன் அப்படி சொல்றான்? அவன் பிறப்பு அப்படி, பாவத்துல மரணத்துல பிறந்தவனுக்கு வாய் அப்படிதான் வரும். அவனை சிலுவையில் அறைஞ்சு அவனுக்கு அதான் தெரியும். இயேசு சொன்னாரு, என்னடா சிலுவையில் அறிகிற அப்படி இவர் அப்படி கொதிச்சே இல்லை. நீ என்னை சிலுவையில் அறிகிறாய், நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சிலுவையில மரணம் வந்து அவர் மேல போது இவர் ஜீவனை கொடுக்கிறாரு. இந்த ஜீவன் தான் மரணத்தை மேற்கொண்டது. மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கையெழுத்து. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா மனிதர்களும் அவனை சிலுவையில் அறி, அவளை சிலுவையில் அறி. என் பேர் துளசிராமன், தாமஸ் துளசிராமன். உலகம் என்ன பண்ணும், சொந்த பந்த ஊர்ல இருக்கிற எல்லாம் அப்படித்தான் பேசுவாங்க. அவனை சிலுவையில் அறையும். அவனை ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சுதான் ஜீவன் மார்க்கம் தெரியாது. ஏசு ஏற்று ஞானசானம் பண்றவங்க ஜீவன் என்னன்னு தெரியல. போன் பண்ணியா கேட்கறாங்க. நான் அப்ப பார்த்தாலும் ஜீவன் ஜீவனே பேசுறாங்க. தேவ நீதியும் சம்பளம் உயிர்த்ததுல கொடுன்னு சொல்றதுதான் பாக்கியவான் தான். இயேசு போல இயேசு மாறி இருக்கிற ஒரு ஊழியக்காரன். ஆனா அதை பேசாம அவனை சிலுவையில் அறியும். அவனை சிலுவையில் அவனை பாவமாக்கு, அவனை சாபமாக்கு, அவனை மரணமாக்கு. உள்ளகிற பிசாசு கெடுக்க பாக்குது எல்லாரையும், உன்னையும் எல்லாரையும். நீ வந்து என்ன பண்ற, அதை அவங்ககிட்ட இருந்து தப்பி வரணும், அவனை ஜெயிக்கணும்னா நான் உனக்கு இயேசு ஜீவன் பார்த்து கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதான் கோலியாத் சொல்றான், உன்னை வெல்லுவேன் கொல்லுவேன், பட்டயத்தோடு ஈட்டியத்தோடு அப்படியே வந்து நிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிலுவையில் அறையத்தான். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு ஜீவன் கர்த்தருடைய நாமத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அவனை ஜெயிக்கத்தான். அவன் தான் உலகத்துல சக்சஸ்ஃபுல் மேனா இருப்பான். அல்லேலூயா. அப்போ அவனை சிலுவையில் அறியன்றாங்க. சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, மாமன் மச்சான், சொந்தம் எல்லாருமே கட்சியில முடிவு எங்க போய் முடிகிற வாழ்க்கையினுடைய கட்சியில மதத்துல
வறுமையில, வியாதியில, வறுமை தடுத்து தான் போயிடுது. ஏன்னா பெத்த தாய் கூட என்ன பண்ண முடியல, கண்ணே மணியேன்னு சோறு போட்டு ஊட்டுறா, ஆனா பிரச்சனையை ஜெயிக்க முடியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணே மணியே தான். அதை வச்சுக்கிட்டு பிசாசையும் சாபத்தையும் பாவத்தை வருது. இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு தாய் பிள்ளைக்கு நல்ல காரியம், இயேசு தேவத்தனை கொடுத்து ஒரு ஜபம் பண்ணி அந்த பிள்ளையை நல்ல நிலை கொண்டு வர வேண்டும், கொண்டு வர முடியும். இயேசு சரீர இயேசு ரத்தத்துக்கு அடங்காத சக்தி எதுவுமே கிடையாது. ஆனால் இயேசு சரீர இயேசு ரத்தத்தை நீங்க அப்பமா நினைக்க கூடாது. அது வெளியேற்பட்ட சக்தி நிறைந்தது. எந்த பிரச்சனையிலிருந்து பிள்ளையை வெளியில் ஆக்கலாம், எந்த சூழ்நிலிருந்து வெளியில் ஆக்கலாம். இயேசு ஒரு தாய் மாதிரி, தகப்ப மாதிரி. அவர் எப்படி வெளியில் ஆகினா, இயேசு தன் ஜீவனை வச்சுதான் எல்லாரும் வெளியில் ஆகினார். நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக ஒரு தாய் அதை செய்யலாம். இயேசு ஏற்றுக்கொண்டு திருவிருந்தில பங்கெடுத்த ஒரு ஜீவ தாய், ஜீவ ரத்தத்துக்கு வந்து எந்த பெண்ணை எந்த பிள்ளையும் எந்த சிக்கல் வெளியிலாக்கி கொண்டு வரலாம். ஆனா இயேசுவை போல இருக்கிற தாயா இருந்தாக்கா பாக்கியசாலி. இயேசுவே இல்லாத தாயா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, கண்ணே மணி ஆபத்தாவே கவலைப்படுவா, துக்கப்படுவா, கட்சியில பிசாது அது பிரச்சனையிலே போய் முடிச்சிடும். ஆனால் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தாயா இருக்கணும். நீங்களும் தாயாக போறீங்க, தகப்பனாக போறீங்க. கிறிஸ்துவே இந்த சின்ன வயசுல இருந்த தேவன் தர உங்களுக்கு மெச்சூர்டா இருந்தீங்கன்னாக்கா உங்க பிள்ளைகளை எந்த சூழ்நிலிருந்து விடுவித்து தப்பித்து கொண்டு வரலாம். ஆபிரகாம், தாவீது, தெபோரால், எஸ்தர் ராஜ்யத்தை எல்லாம் பாருங்க, அவங்க தேசங்களுக்கே தாயா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய எல்லாரையும் காப்பாத்தி விடுறாங்க. தாவீது தேசத்தையே காப்பாற்றுறாரு. எஸ்தர் ராஜா தூத்திர நாடு யூத குலத்தையே காப்பாற்றுறா. ஒண்ணு இல்ல, கிறிஸ்துவை குறித்த நல்ல வெளிப்பாடு. அதனால எல்லாருக்கும் தப்பித்து காப்பாற்றுறாங்க. எஸ்தர் ராஜா, தெபோரால், மரியாள், சாரால், இவங்கெல்லாம் வேதத்தில் காணும் பார்த்து இயேசுவை போட்டுடுதே அப்படின்னு பாக்குறோம். அப்போ அவனை சிலுவையில் அறியும் என்று அவனை சத்தமிட்டு சொன்னார்கள். ஆமா, அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். நீ என்ன சிலுவையில சத்தமிட்டு நீ சொல்ற, நான் சத்தமிட்டு பிதாவே இவர்கள் மன்னிப்பு சொல்லி ஜீவனே கொடுக்கிறேன். அவளுக்கு ரத்தத்தை கொடுக்கிறார். அந்த சொன்னவனுக்கு, சிலுவையில் அறிய சொன்னவனுக்கு அவன் பாவத்துக்காக மண்ணு தேவன் தனக்கு ஜீவனை கொடுத்தார். 3 நாள்ல உயிரோடு கூட ஏந்து வந்தார். உலகத்தை ஜெயித்தார், மன்னத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ 15-14 படிங்க. மார்க் 15-14 அடுத்த வசனம். ஆமா, மனுஷனுக்கு என்ன தெரிஞ்சு பார்த்தியா, ஈவு இருக்கமே இல்லை. என்ன சொன்னா பாருங்க, அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் நடிப்பித்து இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். எல்லாம் ஒரே ஜோலியா ஒரே முடிவா தான் இருக்கிறாங்க. இயேசுவை சிலுவையில் அஞ்சனப்பா. எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு எதிராளிகள்லாம் ஒரு முடிவா தான் இருப்பாங்க. எப்படியாவது உன்னை கெடுக்கணும், உனக்கு பிரச்சனை கொடுக்கணும், நிலத்தை அபகரிக்கணும், வீட்டை அபகரிக்கணும், உனக்கு தொல்லையை கொடுக்க, இப்படிதான் ஒரு முடிவு ஒரு சைஸா தான் இருப்பாங்க எல்லாருமே. பாவத்தை மனத்தை கொடுக்கறதுல நீ ஒரு முடிவு பண்ணி அதுக்கு முன்னாடியே எப்படியாவது அவனுக்கு பரலோகராஜ் கொடுத்தே தருவா கட்சியில் அவன் ஏமாந்து நீ ஜெயித்து வர்ற. அப்படிதான் இயேசு 3ஆம் நாள் ஜெயித்தார். அல்லேலூயா. நீ முன்கூட்டியே குடும்பத்தை அவங்க வீட்டாரே உனக்கு, ஆமா, சத்ரு ஆதாம் மூலமா பிறந்தவன். ஆமா, சத்ரு என்ன பண்ணுவான், உன்னை சிலுவையில் அறிய தான் பார்ப்பான். ஏதோ உனக்கு நஷ்டத்தை கொடுக்க, உனக்கு அவமானத்தை கொடுக்க, உனக்கு பிரச்சனை கொடுக்க. அவனுக்கே தெரியாது, அவனை சொல்லி தப்பு இல்லை, அவன் பிறப்பு அப்படி. ஆனா நீ ஞானம் உள்ளவனா இருந்தா இயேசு சரியர் பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தடுக்க குடும்பத்தார் முழு உலக கொடுக்க 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 உன்னை ஒருவனும் ஒரு காலம் நஷ்டப்படுத்த முடியாது. மாறாக நீ சூப்பர் மேனா தான் இருப்ப. கட்சியில எல்லாரும் பார்த்து உங்ககிட்ட வந்து எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழன்னு பார்த்து உங்ககிட்ட வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நஷ்டத்தையும் பிரச்சனையும் போராட்டத்தை கொடுக்கிற ஜனங்களா தான் இருப்பாங்க, சுத்தி சுத்தி எல்லா ஜனங்களும். ஆனா நீ கிறிஸ்துவை கொடுக்கிற பெண்ணா இருந்தா, கிறிஸ்துவை கொடுக்கிற மனிதனா இருந்தா, இயேசு பரிவு தேவன் தன கொடுக்கிற மனிதனா இருந்தா, நீ ஆட்டுக்கு பின்னால் இருக்கிற நீ ராஜாவாய் உயர்த்தப்படுவாய். அல்லேலூயா. யோசேப்பாய் இருக்கிற நீ சிறைச்சாலையில் எகிப்துக்கு அதிபதியாவாய், உன்னை உயர்த்துவாய். இப்படிப்பட்ட மனுஷன் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய உயர்த்துவதை பார்ப்பாயின்னு பாக்குறோம். அடுத்து 15 படிங்க. மார்க் 15. அவ்வளவுதான், வேற போக்கே இல்லை. மனுஷகிட்ட போய் தப்பிச்சுனா, ஃப்ரெண்டு யாருக்கிட்டே போய் மாட்டினா அவனுக்கு வேற போக்கே இல்லை. ஒப்பு குத்துருவாங்க, பிரச்சனைக்கு ஒப்பு குத்துருவாங்க, வியாதிக்கு வறுமைக்கு சிக்கல்ல மாட்டி விட்டுருவாங்க. நீ தப்பிக்க வரணும், இயேசு ஜீவனை தெரிஞ்சாதான் நீ அந்த சூழ்நிலையில இருந்து தப்பிக்கவே முடியும். இயேசு அவ்வளவு பெரிய பாதாள சூழ்நிலிருந்து, மரண சூழ்நிலிருந்து 3 நாள் தப்பித்து வர்றதுக்கு அவர்கிட்ட இந்த ஒரே ஜீவ ரத்தம், ஜீவ சொல்ற ஜீவ வார்த்தை, அதை உங்ககிட்ட சிலுவையில் குத்துட்டு போய்க்கிறாரு. நீ அதை வைத்துக் கொண்டு
எல்லா சூழ்நிலைக்கும் நீ தப்பித்து வரலாம். அல்லேலூயா. இப்போ வந்து அடுத்து மத்தேயு 27:22 படிக்க. மத்தேயு 27:22 இங்கிலீஷ் மத்தேயு 27:22 மத்தேயு 27ஆம் அதிகாரம் 22 தமிழ்ல படிக்க, இங்கிலீஷ்ல படிக்க. ஆ 27:22 பச்சா 27:22 23 படிக்க. சாரி 27:40 படிக்க. 27:40 ஆமா இந்த வசனம் தான். ஆமா படிமா, இங்கிலீஷ் படி. 27:40 27:40 Matthew 27 chapter 40th verse. And saying, you who destroy the temple and build it in 3 days, save yourself. If you are the Son of God, come down from the cross. கவனிங்க, கம் டவுன் அப்படின்னா சிறுவிலேருந்து இறங்கி வாப்பா பார்க்கலாம். அவளை பரியாசம் பண்ணாங்க. இந்த பாருங்க, எல்லா தம்பி எல்லா வசனம் எடுக்க, உங்களுக்கு நமக்கு சவால். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, இங்க பாருங்க, இயேசு அங்க சிலுவையில் அஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் அந்த வழியா வராங்க. வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றாங்க. எப்படி ஒருத்தன் தான் என்னது ஜான் வச்சு அவர் வந்து கொஞ்ச நாள் எதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுறாங்களா இயேசு பார்த்து அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். என்ன சொன்னாங்க அங்க பாரு, அந்த வழியாய் நடந்தவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, இங்க கவனியா, தேவாலயத்தை இணைத்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள். அதாவது உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ளப்பா. தேவாலயத்தை எடுத்து 3 நாள்ல கொடுக்குற கட்டுவன உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ள. இவன் நினைச்சுட்டா நம்மள மாதிரி இயேசு சிலுவையில் அடிச்சுட்டாரு, அவர் தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி பேசுறாங்க. உலகத்தை எல்லாரும் ரட்சித்து விட்டவருக்கு அவருக்கு ரட்சித்து திரும்ப தெரியாதா? லாசரே உயிரோடு ஏற்படுவருக்கு செத்து போனா உயிரோடு வர திரும்ப தெரியாதா? அவன் தெரிஞ்சா. இப்ப எதை வச்சுட்டு அந்த பாவ ஜீவ வார்த்தையை வச்சுன்னா ரட்சித்து 3 நாள்ல ரட்சித்து கொண்டாரு. அதனால உன்னை கூட யாராவது சொன்னாக்கா, ஏசு போனேம்மா உன் பிரச்சனை இருந்து ரட்சித்துக்கொள், வியாதி இருந்து ரட்சித்துக்கொள் சொன்னாக்கா நீ தைரியமா சொல்லலாம். ஏசு பாவத்தின் பரிகாரம், பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம், தேவ நீதி உயிர்த்து தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகம் கொடுக்க போறேன். உன்னை நீயே பரிசுத்தாவி வந்து ரட்சிக்கே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு 3ஆம் நாள் ரட்சித்தாரா இல்லையா? ஆமா. மரணம் வருது, வியாதி வருது, தரித்திரம் வருது, பிசாசு அந்த பிரச்சனை வந்துடும் பார்ப்போம். பயங்கரமான சிக்கல போய் மாட்டேங்கிற. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் வரும், என் வாழ்க்கை எல்லாரும் பயப்படாது. சிலுவை விட சிக்கல் வேற எதுவும் கிடையாது. பயங்கரமான சிக்கல் சிலுவை. உலகத்தில் பாவெல்லாம் ஒரு இயேசு பயப்படவே இல்லைங்க. இயேசு கவலைப்படாத, பயப்படாத, சோர்ந்து போகாதுன்னு சொன்னவரு அவரே கவலைப்படுவாரா? உலகத்தில் பாவம் ஒரு ஆள் மேல் கொட்டப்பட்டு. நல்லா கவனிங்க, ஒரு இயேசு மீது 5 கண்டவருடைய பாவ சாபலம் சிலுவை அந்த கேடு அடைந்தாராம். பயப்பில்லையா? என்ன தெரியும் அவருக்கு விஷயம்? பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. அவருக்கு இயேசு என்று பெயர். பாவங்களை நீக்கி அவர்களை, பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை, என் பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதிக்கிறது. எல்லாருடைய பாவத்தையும் நான் ஏத்துக்கிறேன். பிதாவாகி தேவனுக்கு பாவத்தை ஜீவ ஜீவனத்தை கொடுக்க போறேன். ஆதாம் வந்து தேவ நீதி ஜீவ 3 நாள் ஏந்து அவரு சுலபமா கூலாகிறாரு. அவர் எப்படிங்கிறாரு? கூலா இருக்கும். பிரச்சனை வந்துட்டாக்கா ஆமா பயந்து நடுங்கி சாக கூடாது. பிசாசு ஸ்டன் ஆயிட்டான். அல்லேலூயா. கையெழுத்து அல்லேலூயா அல்லேலூயா சொன்னாலே இல்லையாப்பா, என்னப்பா ரொம்ப கூலாகிறேன். அந்த மாதிரி அவ்வளோ சாபம், அவ்வளோ பாவம், அவ்வளோ மதம் வந்துச்சு. அவருக்கு ஒரு தைரியம் என்னன்னா, ஜீவ ரத்தத்தை கொடுக்க போறேன். கைவிட்ட பிதாவுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உடனே பசுதாய் தேவதூரெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? ரட்சித்தே விட்டுட்டாங்க. உங்க வாழ்க்கை கூட அப்படிதான். இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய கடத்தோலை, இவ்வளோ பெரிய ஆபத்து, இவ்வளோ பெரிய பொல்லாத மனுஷன் எல்லாம் வெக்கப்பட்டு போயிட்டாங்க 3 நாள்ல. அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்க மட்டும் தழங்காத தேவனுக்கு ஆதாமுக்கு ஒரு ஆள் பயப்படாது கொடுக்கணும். ஒரு ஆள் கொண்டு விட்டுட்டா கூட ஒரு ஆள் மூலம் பிசாசு வாங்க தத்துறோம் எல்லா பிரச்சனையும். அதான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில். ஆமா,
என் அன்பு, இயேசு அன்பு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு ஜீவ வாழ் எழுதிக்கிறாண்டவரே. ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ளலாம். ஆமா, விண்ணப்பம் பண்ணு உண்டோ என்று கண்டாலும் ஒருவனே இல்லை என்று ஆச்சரியப்பட்டாரு. எல்லாம் விசேஷங்களா ஓடிட்டாங்க, யாருமே இல்லை. அவருடைய நீதி அவரை ரட்சித்தது, அவருடைய ஜீவ ரத்தமே அவரை 3ஆம் நாள் விடுதலை ஆக்கியது. எல்லாருடைய பாவத்தை சாபத்தை மட்டும் தரித்திர பரலோகத்துக்கு கொண்டு போறவரு அவருடைய ஜீவரத்தை முதலாவது அவரையே ரட்சித்து விட்டது. அதனால்தான் இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, தேவாலயத்தை இழுத்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தேவனுடைய குமாரனானால். அங்கதான் மேட்ரு. தேவனுடைய குமாரன் எல்லாரும் என்ன பண்ணுவான், அழுதுட்டு இருப்பான். ஐயோ எல்லாரும் சிலுவையில் அழிச்சிட்டாங்க, என்ன கை விட்டுட்டாங்க, என் தலையை இப்படி பேச. நீ தேவனுடைய குமார், தேவனுடைய குமாரன் ஜீவனை கொடுப்பான். தேவனுக்கு சபிக்கிறவனுக்கு நிந்தி, அவன் தான் தேவகுமாரன். உன்னை சபிக்கிறவன், உன்னை நிந்திக்கிறவன், உன்னை தூசிக்கிறவனுக்கு பரலோக ராஜ்யத்தை செட்டில்மெண்ட் இருந்துச்சா நீ ஒரு தேவனுடைய குமார்த்தி, நீ ஒரு தேவனுடைய குமாரன். அவன் கண்டிப்பா சிலுவையில் இறங்கி வருவான். கையை தட்டு அல்லேலூயா. தேவனுடைய குமாரனே ஆனால் கண்டிப்பா சிலுவையிலிருந்து இறங்கி வந்துருவான். 3 நாளுக்குள்ள இறங்கி வந்துருவான். எல்லா பிள்ளைத்திலிருந்து தேவனுடைய குமாரனே இல்லை, நான் நீ பிசாசு குமாரன். ஆமா, செஞ்சது பாவம், அதனால வந்து சிலுவை, அதனால வேற கவலை பயம் வெறுப்பு கவலை அப்படியே பாதத்துக்கு போய் சேர்ந்துருவான். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் உலகத்துக்கு இயேசு ஜீவ சொல்ற ஜீவனை கைவிட்டு பிதா காட்டி முழு உலகத்துக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுத்து நீ சிலுவையிலிருந்து இறங்கி வந்துடும். அதனாலதான் தேவனுடைய குமாரன் குமார்த்திகளா இருக்கும். அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இயேசு ஜீவ மார்க்கத்துக்குள்ள வந்த தேவன் தன் உலகத்துக்கு கொடுத்தா நீ கூட எந்த சூழ்நிலிருந்து நீ உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ளலாம். அடுத்து 42 படிக்க, அதுல 42 மத்தேயு 27:42 மற்றவர்களை இன்னொரு கூட்டம் சொல்றாங்க. அப்படியே பிரதான ஆசாரியர் வேதபாரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களெல்லாம் ரட்சித்தா அந்த இயேசு. வியாதி சுகமான குஷ்ரோகியெல்லாம் உடவுட நடக்குது, செத்து போன லாசரோடு உயிரோடு மற்றவர்களெல்லாம் ரட்சித்தான். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்போது இவனை விசுவாசிப்போம். இறங்கி வந்தாரா இல்லையாப்பா? 3 நாள் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அது எப்படி இறங்கி வந்தாருன்னு தெரியணும். அவன் நினைச்சுட்டான் அவனுக்கு பாவம் நிறுத்தினா என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஜீவம் மாறினா என்னன்னு நிறைய பேர் தெரியல. பாவம் செஞ்சுட்டா அங்க ஒரு பரிகாரம் இருக்குப்பா. ஒரு வியாதி வந்தா டாக்டர் ஒரு மெடிசன் வச்சுக்கிறாரா இல்லையா? நோய் ஒன்று இருந்தால் மருந்து ஒன்று இருக்கும், கூட்டுன்னு இருந்தாக்கா சாவின்னு இருக்கும், இருக்கா இல்லையாப்பா? பிரச்சனை இருந்தா அதுக்கு ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கும். இருளுன்னு இருந்தா ஒரு ஒளின்னு ஒன்று இருக்குது, ஒரு மேடுன்னு இருந்தா ஒரு பள்ளன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பாவம்னு இருந்தா மருந்து இருந்தா ஒரு வழி இருக்கே, அது பேர் இயேசு. அதனால சிக்கல் இதை தலையிட்டே அதே இருந்தாக்கா அவனுக்கு சாவி தெரியல, பூட்டிச்சு ஐயோ பூட்டி ஏய் சாவி தேடி கட்டி எங்கடா போய் சாவி வாங்கினையா தந்தா டக்குன்னு அந்த சாவி தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நானே வழிய சத்தியமோ ஆமா, ஜீவ வார்த்தை இருக்குது, ஜீவ உலகம் இருக்குது. ஜீவம் எந்த பாவத்தையும் பண்ணி இயேசு ரத்தம் ஓவர் போயிடு. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்தி அந்த இயேசு ரத்தத்தை கொடுக்கிறார் பாரு முழு உலகத்துக்கு. ஆதாம்ல இருந்து 2ஆம் வரைக்கும் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பரலோக ராஜ்யம், வானத்தோட சகல அதிகாரம், பிதா குமார் பசுத்தாய் கொடு. ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு கொடு. மரணம்னு ஒண்ணு இருந்தா உயிர் தெரியல ஒண்ணு இருக்குது, சாபம்னு ஒண்ணு இருந்தா ஒரு ஆசீர்வாதம் ஒண்ணு, தரித்திரம்னு ஒண்ணு இருந்தா ஒரு ஐஸ்வர்யம் ஒண்ணு இருக்குது. அதனால பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு பரிகாரம் ஒண்ணு, அது பரிகாரம் பேர் இயேசு. அல்லேலூயா. பிசாசம் ஒண்ணு இருந்தா தேவன் ஒருத்தர் இருக்கிறார் இல்ல தேவன். ஆமா, பிசாசு இருக்கா, பிசாசு தவிர இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிப்பார். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அதனால மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவான இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்றார். அப்போது இவனை விசுவாசிப்போம் என்றார்கள். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தார். இப்போது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவையில் இருந்த அறியப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இப்படியே நிந்திச்சுட்டே வராங்க. கட்சியில யார் மேல கோவம் இல்லை, பகை இல்லை, கசப்பு இல்லை. உங்களை கூட அப்படித்தான் எல்லாம் ஒன்று குடிக்குவாங்க. ஒரே எதிர்ப்பு கசம்பா இருக்கும். நீ தலைமையில கழிச்சு அப்படியே சோகத்தில் போயிட்டா ஜெயிக்க முடியாது. உலகத்தையே மன்னிக்கிறேன், உலகத்தையே அன்பு இயேசு பரலோக ராஜ்ய தேவன் ஆதாரம் முழு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது
அப்போதான் நீ வெற்றிகரமான மனுஷன். அவன் தான் தாவீது, அவன் தான் ஆபிரகாம், அவன் தான் ஈசாக்கு, அவன் தான் தானியேல், அவன் தான் யோசேப்பு. அவங்களாம் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் உலகத்தையும் ஜெயித்தாங்க, பிரச்சனையை ஜெயித்தாங்க, சாபத்தை ஜெயித்தாங்க, மரண பாதாத்தையும் ஜெயித்தாங்க. நீங்கள் ஜீவுள்ள தேவனுடைய ஆலயமோ இருக்கிறீர்கள். இப்போ 28:1 படிங்க. மத்திய 28:1. திடுக்கிட்டு அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு இருந்தார். கையை தட்டு. அல்லேலூயா. சிறுவிலிருந்து வந்துட்டாரப்பா. ஆமா, பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா பரிகாரம் ஒண்ணுக்குது, வியாதின்னு ஒண்ணு இருந்தா மருந்துன்னு ஒண்ணுக்குது. கொரோனாவுக்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாதுனாங்க. மனுஷனுக்கு தெரியல, எல்லா வியாதிக்கும் மருந்து, மரணத்துக்கே மருந்துக்குது. இயேசு மரணத்துக்கே மருந்து கொடுத்தாரு. லாசரு செத்துட்டான், எந்த டாக்டர் மருந்து கண்டுபிடிக்கும். ஆனா இயேசு குடித்து ஜீவனமாக்குற, செத்தவனோடு உயிரோடு இருக்கிறார். இவ்வளவு பெரிய இயேசு போய் நீ சிறுகளை வச்சுட்டு நீ இறங்கி வா, அவனால முடியுமான்னு போய் பரியாசம் பண்ணாது வேலைக்கு ஆகுமா? அதனால இயேசு உனக்குள்ளே இருந்தால் நீ கூட இயேசு போல டில்லா இருக்கணும். யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். யார் எதிராளி? ஆதாம் வழியா பிறந்தவன் தான் எதிராளி. அவன் பிசாசோடு தான் வர்றான். உன்னை சிறுவில் அறிவா. நீ சொல்லணும், நான் இயேசு போல உங்களுக்கு ஜீவன் இப்ப வாழ்ந்து சகல செட்டில்மெண்ட் உங்களுக்கு எதிர்த்தார் சொல்லணும். அல்லேலூயா. கையெழுத்து. அல்லேலூயா. இயேசு ஜீவனை கொடுத்ததா அவ்வளவு பெரிய பிசாச வாழ்ந்து பிசாசு உலகத்தையே பிசாசு கையில் வாங்கிட்டார். பாவியினுடைய ஆசை யாருக்கு? நீதிமானுக்கு என்று வைத்து. யார் நீதிமான்? இயேசுதான் நீதிமான். அவர் ஜீவன், பரிபூர்ண ஜீவன். பிசாசு பாவி, உலகத்தையே ஆதாமியாவர்கிட்ட நன்மத்தையும் கனி வந்து வாங்கினான் உலகத்தையே. பரம பாவி பிசாசு. பிசாசு 3ஆம் நாள் இந்த உலகம் ஒரு இந்த எல்லா பூமியே ஒவ்வொரு அடிமண்ணும் இப்போ இயேசுக்கு சொந்தம். இப்போ இருக்கிற நிலவானரா இவங்களாம் 2வது ஓனர். நம்மளாம் உலகத்துக்கு முகேஷ் அம்பானி, பில்கேட்ஸு, பெரிய பெரிய கோடீஸ்வரர் யாரும் இல்லை. நம்மளாம் 2வது ஓனர் உலகத்துக்கிறோம். இந்த உலகத்தை பிசாசுக்கு இருந்து வாங்கிட்டாராம். ஆல்ரெடி ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாவும் முடி உலகத்து கொடுத்து இந்த உலகத்தையும் வாங்கினாரு, சகலத்தையும் வாங்கினார். கையத்தை. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய இயேசு வச்சுக்கிட்டு நீ பரிதாபமா வாழக்கூடாது. கடைசி அந்த வசனம் பண்ணி இங்கிலீஷ் வாசி முடிச்சுமா. இது மத்திய 28:6 வசனம். அவர் இங்கே இல்லை. அந்த வசனப்படி ஆமா, அவர் இங்கே இல்லைன்னா அவர் கல்லறையில் இல்லை, ஏந்துட்டார். அதனால சிலுவையை எனது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற கணவன். ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. பிசாசை ஃபாலோ பண்ணாத. வாழ்க்கையை சிலுவையா போடும், முடிவு நரகம் பாதாளமா போடும். இயேசு ஃபாலோ பண்ணு, என்னை பின்பற்று, என்னை பின்பற்று. நான் ஒரு ஜீவன், நன்மை தீமை அறியத்தக்கவன் கிடையாது. இயேசு பிசாசை ஃபாலோ பண்ணா ஏவாளு ஏதேத்தோட ஜீவ சுவாசத்துக்கு ஜீவாத்மாவை ஜீவத்துக்குள்ளே நீங்க சொந்தமா இருக்கும். பிசாசு வந்துக்க முடியாது, பாதாளமா இருக்க உலகம். ஆனா பிசாசு வார்த்தைக்கு நன்மை தீமை அறியத்தக்க புஷிக்கு நாளிலே உலகம் ஃபுல்லா நன்மை தீமை அறியத்தக்க. ஒரு மனுஷனை பார்த்தனா நன்மை தீமை, நன்மார்க்கு துன்மார்க்க 2 வட்டத்தில் தான் இருப்பான். ஜீவ வட்டத்துக்கு வந்ததான் ரசிக்கப்பட்டவன். ஆனா ஜீவனுக்குள்ள வந்து இன்னும் நன்மை தீமை பரிதமிக்கப்பட்டவன். ஜீவ வச்சதுக்கு நீ அது தேவி நீதியின் சம்பளம் உயிர்ந்த பரலோக ராஜ்யம். ஏதே தோட்டத்திலே எல்லா சத்தியம். நன்மை தீமை அறியத்தக்க நீ, ஜீவ வித்ததுக்கு நீ. 4வது கிடையாது. நன்மை தீமை தான் நன்மார்க்கு துன்மார்க்கம். உலகத்தில் எல்லா நன்மார்க்கங்கள் போது தீமை துன்மார்க்கம். நன்மை நல்லவன் கெட்டவன் சாகவே சாவாய் போதா. ஜீவ மாறும் கோட்கேட் தேவரகமான ஒரு வாழ்க்கை, அளவற்ற அன்பு, சபிக்கிற வசதி, பகைக்கும் நன்மை, சத்துவ துன்பம் ஜபம் பண்ணு. இயேசு ஜீவனை பரிவு வாழும் தேவத்தங்க ஆதாவும் கூடி உழைந்து கொடு. இந்த நல்லா மெச்சிடாகும். ஒரு தாய் தான் ஒரு அநாத பெண் எஸ்ஆர் ராஜாத்தி 120 நாடுகளுக்கு ராஜாத்தியா மாறது பாதம். அந்த மாதிரி உள்ள உயர்த்துவா. யோசேப்பு சிறை தாழ்ந்து எங்களுக்கு அதிபதியாக மாறான். நீ ஜீவன தேவனுடைய குமாரனாக இருக்கிறாய். உலகத்துக்கு நீ வேணும். எல்லாரும் ஆதாம் மூலமா பிறந்திருக்காங்க. நன்மத்தையும் வருகிறது.
அவங்களால உலகத்தில் சாபம் பாவம் மனம் தரித்திரம் தான் இருக்குது. நீ கிறிஸ்துக்குள் தான், நீ உலகத்துக்குள்ளே பூமிக்குள்ளே செங்குள் சொல்லி இந்த பிசாசின் பல்ல அகப்பட்ட யாவரையும் குணமாகிறார். அவருடைய நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆளு ஜனங்கள் ஜீவனே கொடுக்கிறார். லேவர் பிசா திமுறவா லேவர் தன்னோட ஜனங்கள் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரம் எல்லாரும் வெளியிலாகிறார். அவரே செல்வியில் பாவமாக்கப்பட்டு சாபமாக்கப்பட்டு தரித்திரமாக்கப்பட்டு அவரும் பிதாவாய் ஆவியூத்தி ஜீவன் ஆதாரம் உலகத்தை இவ்வளவு காரியத்தை செய்துட்டு போயிருக்கிறார். அந்த ஜீவ ஜீவனுக்கு உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவனுக்கு ஆதாரம் முழு உலகத்தோடு வாழ்நாளெல்லாம் உடைய இடைவிடாம எக்காலத்தோடு உன்னை நீயே ரசித்து போவா. உன் மூலமாய் குடும்பத்தை அறிவா, உலகத்துக்கு நீ ரட்சகராக இருப்பாய். பசுத்தாவே கையத்தில் பசுத்தாவே இந்த அருமையான கதாவையுமே சோதரிக்கிற ராஜா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆறாத வேலையில எங்களோடு கூட பேசினோம். ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். சிலுவையும் ஜீவனம், பாவமும் ஜீவனம், மரணமும் ஜீவனம், பாதாளமும் ஜீவனம், கோலியாத்தும் தாவீதும், ஆமானும் எஸ்தனும், பார்வோனும் கோசேவும், ஆதாமை சிந்தை மரணத்தை கொடுக்கிறது, கிறிஸ்து சிந்த ஜீவனும் சமாதானத்தை கொடுக்கிறதாவே. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்வற்றவர்களா இலவசமான கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளே வருகிறதாவே. இயேசு கிறிஸ்துக்குள் ஆவண வாக்கு தத்துக்களை பிதா குமார் பசு ஆதாவுக்கு முழு உலகத்து வாழ்நாளெல்லாம் கொடுக்க இடைவிடாமல் எக்காலத்து கொடுக்கிறதாவே. பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வியாதிகளும் சிதறடிக்கப்பட்டோம், பசுத்தாய் ஊட்டப்படட்டும். அவருடைய வாழ்நாளெல்லாம் நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருக்கும்படி ஒப்புடுகிறதாவே. மாம்சமானது ஒட்டுக்கு வராது, அது 5 வேலை தான் செய்யும். அது சிலுவையை தான் கொடுக்கும், அது சாபத்தை கொடுக்கும், மரணத்தை கொடுக்க முடிவு பாதாளத்தை நோக்கி செல்லும். ஆதாமை சேர்ந்த கிறிஸ்து சேர்ந்த ஜீவனம் சமாதானம் ஆசுவாத ஐஸ்வர்யம் மகிழ்வு கனம் போய் கீது உண்டாகும். அவனுடைய திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் வாழ்க்கையில் அவனை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகள் கொடுப்பான்னு சொல்லப்படுகிறதாவே. செங்கு சுற்றி பிசாசின் பல்லவில் அகப்பட யாவரும் குணமாக்குறார் சுற்றி திருந்தார். அவனுடைய சொல்லி செய்தியை கேட்கிற ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. பயப்படாத, கலங்காத, திகையாத. அவனுடைய இயேசு ஜீவஸ்வர ஜீவரது இயேசு சாமட்ட வாக்கு தந்த பரலோக ராஜ்யம் தேவநீதி உயிர்த்த எல்லா சகல ஆசையும் கொடுக்கப்பட்டு அந்த தேவனுக்கு ஆதாரம் முடிவுகள் கொடுத்து பாவ நேரத்தை பசுத்தாய் ஊட்டப்பட்டு தேவதர் பணிவுரை உண்டாக்கி உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ, சிலுவையை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, மரணத்தை ஜெயிக்க, பாதாள தரித்திரத்தை ஜெயிக்க, தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்ய சத்தியத்துக்கு ஒருவரை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் ஜெயிப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிற தாவே. பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் கோவிலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் பிரிஸ்ராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியை சபையில் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க. பிரிஸ்ராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் கூட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதில் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு காணிக்கை சேர்ந்து விரும்புவதால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது வச்சா அது அப்படியே கட் ஆயிடுச்சுல.